இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நம்ம ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது நமக்கு இந்த பாக்ஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸ் வச்சு இன்றைக்கி ஒரு ரீயூஸ் ஐடியா. இந்த மாதிரி பிளாக் கலர் ஷீட் என்கிட்ட இருந்துச்சு. இதை வச்சு நான் இதை கவர் பண்ணிக்கிறேன். நமக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி கூட இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த பிளாக் கலரில் ஷீட் இருந்ததுனால நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிவிசி போர்டுக்கு மேட்சாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிளாக் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிவிசி போர்டையும் அந்த பாக்ஸையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பர் பொருள் செய்ய போகிறேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த பாக்ஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைட்லேயும் அந்த பாக்ஸ் வச்சு நடுவில் அந்த பிவிசி போர்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி நான் அதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் திங்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பார்க்கவே சூப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்கள். அழகான ஒரு யூஸ்ஃபுல் ஆர்கனைசர் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக தான் இருந்தது. நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்னங்கிறது கொஞ்ச நாள் யூஸ் பண்ண தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் அதையும் நான் சரி பண்ணிட்டேன். எப்படி சரி பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. பிவிசி போர்டில் இந்த ஹோலை கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் இதில் தூசி சமயம் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலாம் உள்ளார போய் குடியிருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டேப் வச்சு அந்த ஹோலெல்லாம் கவர் பண்ணிக்கலாமேன்னுக்கிட்டு டேப் யூஸ் பண்ணி அந்த ஹோலெல்லாம் அப்படியே நான் கவர் பண்ணிக்கிட்டேன். சேம் கலராக இருக்குமேட்டு பிளாக் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா பிளாக் கலர் என்கிட்ட இல்லை. கடையில் போய் வாங்கிட்டு வர அளவுக்கு பொறுமையும் இல்லை. ஏதாவது ஒன்று நினச்சா அதை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். ஸோ அதுக்கு எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட இருந்த இந்த ப்ளூ கலரே யூஸ் பண்ணேன். ஆனால் ஒர்க் முடித்து பார்க்கும்போது இதுவும் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக தான் இருந்தது. இது நல்லா சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எந்த இடத்துல தேவைப்படுதோ அப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்போர்டே தான் திருப்பி இந்த கப்போர்டுக்கு தான் நான் வருவேன். இந்த கப்போர்டிலே தான் இப்போ நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இது நான் பெட்ரூமில் உள்ள கப்போர்டில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். இதையே கிச்சனில் வச்சு கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டால் எந்த இடத்துல நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வாரியாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி போர்டை நம்ம அளவு தகுந்த மாதிரி அந்த சைடில் உள்ள 2 பாக்ஸையும் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட வுட்டு இருந்துச்சுன்னா கூட அதையும் கரெக்டாக அதை மெஷர் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இந்த பாக்ஸாக இருக்கிறதுனால இதில் ஒரு கொஞ்சம் மைனஸ்னால் மேலே உள்ள இடத்துல கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் வைக்கிறேன். கொஞ்சம் வெயிட்டாக உள்ள ஐட்டத்தில் நான் வைக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அழகாக இது எனக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு. இந்த ஆர்கனைசர் பார்க்கவும் செம்ம நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.